புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாமும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றினை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்தான கிருபையினால் 20ஆம் நாள் தராவீஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இங்கு அமரக்கூடிய தௌஃபீக்கினை கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை நமக்கு படிப்படியாக சொல்லித் தருகிறான். எல்லா விஷயமும் குர்ஆனை எந்த ஆயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு படிப்பினை இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பற்றி சொன்னதற்கு பிறகு அதற்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்களில் இருந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தை வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு நான் சமீபமாக தான் இருக்கிறேன் என்பதாக. இந்த ஆயத் எதற்காக வேண்டி இறங்கியது? இரு சம்பவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினார். ஒரு கிராமத்து வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நம்மை படைத்த இறைவன் அருகில் இருக்கிறானா அல்லது தூரத்தில் இருக்கிறானா? அருகில் இருந்தால் ரகசியமாக பேசுவோம், தூரத்தில் இருந்தால் சத்தமிட்டு அழைப்போம் என்று அந்த வாலிபர் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அதனை தொடர்ந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினார். இதனை தொடர்ந்து யூதர்கள் சொன்னார்கள், நமக்கும் இது வானத்திற்கும் இடையில் 500 வருட கால தொலைதூரம் இருக்கிறது. அதே சமயத்தில் 7 வானங்களும் அதே தூரத்தில் தான் இருக்கிறது. அதற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இறைவன் நாம் இங்கிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை, நாம் இங்கிருந்து அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இறைவன் எப்படி கேட்க முடியும் என்பதாக யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள். அதனை தொடர்ந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினார். வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னோட அடியார்கள் கேட்கிறார்கள், நான் எங்கே இருக்கிறேன் என்பதாக. நிச்சயமாக அவரிடத்தில் சொல்லுங்கள், நான் அவருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், மிகவும் சமீபமாக தான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அழைப்பவர்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நாம் செய்கின்ற அந்த பிரார்த்தனைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்று கேட்கிறோம் அல்லவா? யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நான் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களை விட்டும் முழுமையாக பாதுகாத்து விடு என்பதாக எல்லாம் நாம் துஆக்களை செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தைகளை செவிமடுக்கிறான். அதை கேட்பதற்கு மிகவும் சமீபமாக தான் இருக்கிறான். இப்படி குர்ஆனில் பல இடங்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு செவி சாய்க்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். நீங்கள் என்னிடத்தில் அழையுங்கள், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலடி தருகிறேன், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு சமீபமாக இருக்கும் பொழுது நாம் கேட்கின்ற துஆக்களுக்கு அல்லாஹ் மதிப்பளிக்கின்றான். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு நாம் மதிப்பளிக்கிறோமா? அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நேரம் ஒதுக்குகிறோமா? இன்று தொழுகையாளிகள் கூட துஆக்கள் செய்வது மறந்து விடுகிறார்கள். துஆக்களை செய்வது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் துஆ என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பல ஹதீஸ்களில் பல தரப்புகளில் சொல்லி காட்டினார்கள். ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்,
அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். துஆ இருக்கிறது, பிரார்த்தனை இருக்கிறது, அது முஃமினுடைய ஆயுதம், முஃமினுடைய கேடயம் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு இடத்திலும் கூட நபி அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னார்கள், அத்துஆஉ முஹூல் இபாதா, வணக்கங்களுக்கு மூளை துஆ என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த அளவிற்கு துஆ பிரார்த்தனை என்பது மிகவும் அவசியமானது. அது நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் பல தரப்பில் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், 3 பேருடைய துஆ ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. 3 பேருடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது, மறுக்க போவதே கிடையாது. யார் அந்த 3 பேர்? முதலாவது நபி அவர்கள் சொன்னார்கள், நீதி நேர்மையான ஒரு அரசன். இரண்டாவதாக சொன்னார்கள், நோம்பாளியினுடைய துஆ. மூன்றாவதாக சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனின் துஆ. இந்த 3 பேருடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு தடையின்றி ஏற்றுக்கொள்கிறார், எந்த ஒரு தடையின்றி கபூல் செய்து கொள்கிறார். அந்த வகையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துஆவை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் மிகவும் முக்கியமானது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைத்துக் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும், ஒவ்வொரு துஆவிற்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அதை நாம் ஒரு காலம் வீணாக்கி விடக் கூடாது. காரணம், நோம்பாளிகளுடைய துஆ, அதிலும் குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய அந்த சமயத்தில், நோன்பு திறப்பதற்கு ஒரு 10 நிமிடம் இருக்கக்கூடிய, ஒரு 5 நிமிடம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நாம் கேட்கின்ற துஆக்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் பதில் தருகிறான். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கிறது? உருக்கமான துஆ நம்மிடத்தில் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நபிமார்களுக்கு என்று சில பிரத்யேகமான விஷயங்கள் இருக்கிறது. 3 விஷயங்கள் நபிமார்களுக்கு பிரத்யேகமானது. அதில் ஒன்று துஆ. அது என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்று சொன்னால் நாம் துஆ எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், அந்த அளவிற்கு துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு துஆவிற்கும் அல்லாஹ் பதில் தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் துஆ செய்வதற்கு தான் இன்று ஆள் கிடையாது, பிரார்த்தனை மேற்கொள்வதற்கு தான் இங்கு ஆள் கிடையாது. ஹஸரத் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அடியார்களுடைய துஆவை அல்லாஹ் 3 நிலைகளில் கபூல் செய்கிறான். 3 நிலையில் ஏதாவது ஒரு நிலை நமக்கு கிடைத்து விடும். 3 நிலை. முதலாவது நிலை என்ன தெரியுமா? ஒரு அடியான் துஆ செய்யும் பொழுது அந்த அடியான் என்ன துஆ செய்கிறானோ அதை அப்படியே கொடுத்து விடுவான் இந்த உலகத்தில். முதலாவது. இரண்டாவதாக சொல்லி காட்டினார்கள், அந்த துஆவிற்கு பதிலாக நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதிபலனை கொடுப்பான், நன்மைகளை கொடுப்பான், நன்மையின் குவியலை கொடுப்பான். எந்த அளவிற்கு சொல்வார் என்று சொன்னால், நாளை மறுமையில் அடியான் தான் செய்த அந்த துஆக்களுக்கு நன்மைகளாக வரும்போது அந்த குவியலை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த அடியான் சொல்வான், இந்த உலகத்தில் என்னுடைய துஆக்கள் எதுவும் கபூலாகாமல் இருந்திருக்க வேண்டுமே, எதுவும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக அந்த அடியான் ஆசைப்படுவான். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற துஆ இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நாளை மறுமையில் அது ஒரு நன்மையாக, நன்மையின் ஒரு குவியலாக ஆகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது நிலை, நாம் செய்கின்ற அந்த துஆக்களுக்கு பகரமாக அல்லாஹ் கொடுக்கிறான், நாம் செய்கின்ற அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த அளவிற்கு துஆ மிகவும் முக்கியமானது. அதுவும் நாம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை பற்றி சொல்லிவிட்டு, ரமலானில் குர்ஆன் இறங்கியது என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அழைத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், நாம் இந்த பிரார்த்தனையின் மீது, இந்த துஆக்களின் மீது நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்று எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது, அந்த நேரத்தில் தான் கடைசி இருக்கக்கூடிய அந்த 10 நிமிடம் அல்லது ஒரு 5 நிமிடத்தில் தான் என்ன செய்கிறோம், உணவுகளை எல்லாம் நாம் சீர் செய்கிறோம், அதையெல்லாம் சரியாக்குகிறோம்.
அந்த 5 நிமிடம் துஆ ஒரு உருக்கமான ஒரு துஆவை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் இல்லாத மனிதன் யாரும் கிடையாது, முசீபத்துகள் இல்லாத மனிதன் யாரும் கிடையாது, நோய் இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. அந்த வகையில் எனக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த நோய், எனக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனை, எனக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நோம்புடைய நேரத்தில் நோம்பாளிகளாக இருந்து நோம் திறக்கக்கூடிய அந்த சமயத்தில் நாம் துஆக்களை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களில் இருந்தும் நமக்கு ஏற்படுகின்ற அந்த நோய்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். 4 விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், 4 விஷயம் உண்டு. முதலாவது விஷயம் அது எனக்குரியது, இரண்டாவது விஷயம் உங்களுக்குரியது, மூன்றாவது விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது, நான்காவது விஷயம் உங்களுக்கும் என்னுடைய அடியார்களுக்கும் மத்தியில் உள்ளது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். அது 4 விஷயம் எது? முதலாவதாக எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது, தனக்குரியது என்று சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் தன்னை மட்டும் வணங்க வேண்டும், வேறு யாரையும் நினை வைக்க கூடாது என்ற அந்த விஷயம் தனக்குரியது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது உங்களுக்குரியது என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் எந்த அமலை செய்தாலும் அதை நான் உடனடியாக கபூல் செய்வேன். நீங்க எந்த அமல் செய்தாலும் அதற்காக வேண்டிய கூலியை, அதற்காக வேண்டிய நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதாக நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான். மூன்றாவது உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது எந்த விஷயம் என்று சொன்னால் நீங்கள் எந்த துஆவை என்னிடத்தில் கேட்கிறீர்களோ, நீங்கள் எதை வைத்து என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதை முழுமையாக நான் கபூல் செய்து விடுவேன், ஏற்றுக்கொண்டு விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நான்காவது உங்களுக்கும் அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னார், உங்களுக்கும் என்னுடைய அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அதையே என்னுடைய அடியார்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் நீங்கள் விரும்புவது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். துஆக்கள் இருக்கிறதே நமக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் உண்டான ஒரு விஷயம். அது நமக்காக வேண்டி மட்டும், நான் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் மட்டும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற துஆ செய்யக்கூடாது. எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும். உலகத்தில் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, எவ்வளவு தகவல்கள் நாம் கேள்விப்படுகிறோம். யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான், நாம் சிந்திக்க வேண்டாமா? உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு பெரிய சோதனை. இவ்வளவு சிறிய குழந்தை தான் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள், ஆனால் என்ன செய்து விட்டார்கள், அந்த இடத்தில் கொண்டு போடப்படுகிறது, அந்த சின்ன குழந்தை இறந்து விடுகிறது. அந்த பெற்றோர்களின் மனம் எவ்வளவு நொந்து இருக்கும், எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள், எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள், எல்லாம் ஒரு நொடியில் சிதைந்து விட்டது. இதற்கெல்லாம் என்ன விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை வைத்து நமக்கு சொல்லக்கூடிய பதில், அல்லாஹ் நமக்கு அதை வைத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அதை விட ஒரு சுபிட்சமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் உலகத்தில் முஸ்லிம்கள் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்காக வேண்டி மட்டும் துஆக்களை மேற்கொள்ள கூடாது, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நாம் துஆக்கள் செய்ய வேண்டும். எந்த முஸ்லிம்கள் பாடுபடுகிறார்களோ, எந்த முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்களோ, எந்த முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை ஏற்படுகிறதோ அதற்காக வேண்டி எல்லாம் நாம் முழுமையாக முறையில் துஆ செய்ய வேண்டும். தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? அந்த வகையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். துஆக்களுக்கு என்று சிறந்த ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. நாம் சீரான முறையில் உறவுகளை பேணி பாதுகாத்து நல்ல முறையில் ஹலாலான முறையில் சம்பாதித்து எந்த ஒரு தவறான ஒரு நோக்கமும் எண்ணமும் இல்லாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட துஆக்கள் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் தான் மீதம் இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகப்படியான முறையில் துஆக்கள் செய்ய வேண்டும்.
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்களா இல்லையா? அவர்கள் விட்ட அந்த சாபம் நாம் சிந்திக்க வேண்டும். நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து தனக்கு தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசம் உண்டாகட்டும், அவனை விட்டும் அல்லாஹ்வுடைய அருள் தூரமாகட்டும் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம் நம்மிடத்தில் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாளை நாம் சீரான முறையில் பாதுகாக்க வேண்டும், சரியான முறையில் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். முதலில் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால், இரண்டாவது இபாதத்துகள் செய்கிறோம் என்று சொன்னால், மூன்றாவதாக துஆக்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில் என்னுடைய ஒட்டுமொத்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆக்கள் செய்ய வேண்டும். இந்த துஆக்களை பற்றி எல்லா சஹாபாக்களும் நல்ல முறையில் அறிந்து வைத்திருந்தார்கள். உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையையும் கொன்று விடுகிறார்கள். ஒட்டுமொத்த தலைமுறையும் கொன்று விடுகிறார்கள். இந்த நிலையில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சுலஃபா பின்த் சஅத் என்ற அந்த பெண்மணி வந்து அந்த போர்க்களத்தில் பார்க்கிறார்கள். தன்னுடைய கணவன் தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டிருக்கின்றான், தன்னுடைய 2 மகன்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து வேதனை அடைந்து அவர் சபதம் பெறுகிறார். அந்த பெண்மணி ஆசிமுடைய அந்த மண்டை ஓட்டை, அவனுடைய அந்த மண்டை ஓட்டை, அதில் இருந்து நான் என்ன செய்வேன், மது அருந்துவேன் என்பதாக சபதம் பெறுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் அந்த பெண்மணிக்கு, அவருடைய 3வது மகன் உயிரோடு இருக்கிறார்கள். அதை வைத்து ஆறுதல் அடைந்து திரும்ப சென்று விடுகிறார்கள். இந்த நிலையில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். அந்த பெண்மணி மக்காவில் இருந்து அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். யார் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகத்தை நான் பரிசாக்குவேன். அதனை தொடர்ந்து அவர்கள் என்ன பணம் கேட்கிறார்களோ, என்ன விஷயம், என்ன செல்வம் சொத்துக்கள் கேட்கிறார்களோ அதை அப்படியே கொடுத்து விடுவேன். இதுதான் என்னுடைய அறிக்கை. ஆசிமுடைய மண்டையை கொண்டு வர வேண்டும், அவனுடைய தலையை ஒட்டுமொத்தமாக எடுத்து வர வேண்டும் என்ற அறிக்கை விடும் பொழுது எல்லா அந்த மக்காவில் உள்ள அந்த குறைஷிகளுக்கு எல்லாம் தூக்கமே கிடையாது. எப்படியாவது அவருடைய தலையை எடுத்து விட வேண்டும் என்பதாக இந்த விஷயம் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தெரிய வருகிற பொழுது அவர்கள் இதை நினைத்து பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. காரணம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும், இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த எல்லா மக்களும் சேர்ந்து தீங்கிழைக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது என்ற விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள். இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலை மாறுகிறது. ஒரு 2 குலத்தார்கள் நபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள், எங்களுடைய மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள், எங்களுடைய மக்கள் இஸ்லாமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் எங்களுக்கு சன்மார்க்க போதனையை வழங்க வேண்டும், சன்மார்க்கத்துடைய விளக்கம் எங்களுக்கு தெரிய வேண்டும், இஸ்லாத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை எங்களிடம் அனுப்பி வைங்கள் என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் 10 நபித்தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள். 10 நபித்தோழர்களும் இவர்களோடு செல்கிறார்கள். ஹுதைல் என்ற அந்த பகுதியை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் ரஜியா என்ற ஒரு பகுதி வருகிறது. அந்த இடத்தை அடைந்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய பனு இல்ஹியான் என்ற ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள். அவர்களின் நபித்தோழர்களை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த நபித்தோழர்களை மக்காவிற்கு நாம் கொண்டு சென்று விட்டோம் என்று சொன்னால், அவர்களிடம் நாம் அழைத்து சென்றோம் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்காக வேண்டி பணம் கொடுப்பார்கள் என்ற ஆசையினால் என்ன செய்கிறார்கள், அவர்களை எல்லாம் முற்றுகையிடுகிறார்கள் அந்த நபித்தோழர்களை. இதையெல்லாம் அறிந்து கொண்ட அந்த நபித்தோழர்கள் எல்லாம் ஃபத்ஃபத் என்ற ஒரு மலை குன்றில் சென்று ஒளிகிறார்கள். இந்த பனு லிஹ்யான் கூட்டத்தினர் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்கள் உங்களை கொலை செய்ய வரவில்லை, நாங்கள் மக்காவில் உங்களை அழைத்து சென்று அவரிடம் உங்களை ஒப்படைத்து பணம் வேண்டும் என்பதற்காக வேண்டிதான், அவரிடத்தில் இருந்து நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களை கொல்ல வரவில்லை, நீங்கள் எங்களை நம்புங்கள் என்பதாக, நீங்கள் அந்த மலையிலிருந்து இறங்கி வாருங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த ஆசிம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான்
இறை மறுப்பாளர்களுடைய நம்பிக்கை, அவருடைய வாக்குறுதியை நம்பி அவருடைய பாதுகாப்பில் ஒருபோதும் நான் இறங்க மாட்டேன், அவருடைய பாதுகாப்பில் நான் ஒருபோதும் இறங்க மாட்டேன் என்பதாக ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிடுகிறார்கள். இந்த நிலையில் அந்த பனு லஹியான் கூட்டத்தார்கள் என்ன செய்கிறார்கள்? தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த தாக்குதலில் 7 நபர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதில் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். இந்த நிலையில் அந்த 3 நபித்தோர்கள் எஞ்சி இருக்கிறார்கள். அவர்கள் இறங்கி வந்து இவர்களுக்கு சரணடைந்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது, அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்களில் ஒருவரை கொன்று விடுகிறார்கள். 8 நபித்தோழர்களை அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து 2 நபித்தோழர்களை மக்காவில் வெற்றி விடுகிறார்கள். இந்த நிலை அந்த பனு லஹியான் இருந்த ஒரு மனிதருக்கு மிகவும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். காரணம், இந்த பெண்மணி சொன்ன அந்த மக்காவில் இருக்கக்கூடிய சுலஃபா பின்த் சஅத், அந்த பெண்மணி சொன்ன அந்த சபதத்தை அவர்கள் அறிகிறார்கள். அவர்கள் நினைவுக்கு வருகிறது, இவருடைய தலையை கொண்டு சென்றால் 100 ஒட்டகம் கிடைக்கும், கேட்ட பணம் கிடைக்கும் என்பதாக மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த நிலையில் என்ன நடக்கிறது? ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு உடலை சுற்றி தேனீகளாக வட்டம் பிடிக்கிறது. பக்கத்தில் செல்ல முடியவில்லை. பகலுடைய டைம், இரவு ஆனந்தம், இந்த தேனீகள் எல்லாம் சென்றுவிடும். நாம் உடனே என்ன செய்து விடலாம்? அவர்களை எடுத்துக்கொண்டு அந்த உடலை நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதாக இந்த பனு லஹியான் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை எண்ணுகிறார்கள். ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இறந்த அந்த செய்தி இந்த பெண்மணிக்கு தெரிகிறது. உடனே மக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அழைத்து சொல்கிறார்கள், அந்த உடலை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவனுடைய தலையை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு நான் பரிசீலிக்கிறேன் என்பதாக. இரவு ஆகிறது. அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்காம் சூழ்ச்சியாளர் என்பதனால் இரவுடைய நேரத்தில் அல்லாஹ் மழையை பெய்ய செய்கிறான். அந்த இடம் முழுக்க நீராக ஆகிறது. அந்த உடலை காணவில்லை. மறுநாள் காலையில் பார்க்கிறார்கள், அந்த உடலை காணவில்லை. ஏமாற்றத்தோடு திரும்பி விடுகிறார்கள். இந்த விஷயம், இந்த சம்பவம் இருக்கிறது மக்கா மதீனா என்று எல்லா பக்கமும் தெரிகிறது. அது பிரபல்யமாக ஆகிறது. இதையெல்லாம் கேட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு துஆவை செய்திருந்தார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது பிரார்த்தனை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்ன துஆ செய்தார்கள்? அவர்கள் என்ன துஆ செய்தார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், நான் எந்த ஒரு இறை மறுப்பாளனையும் தொட மாட்டேன். அதே சமயத்தில் என்னை எந்த ஒரு இறை மறுப்பாளனும் தொடும்படி செய்து விடாதே, எந்த இறை மறுப்பாளனும் என்னை தொடும்படி செய்து விடாது என்பதாக ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது துஆ செய்திருந்தார்கள். இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். அதனால் அவருடைய உடல் இந்த காஃபிர்களுக்கு, அந்த மக்கத்து குறைஷிகளுக்கு, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காஃபிர்களுக்கோ, அதே போல இந்த பெண்மணிக்கு அது கிடைக்கவில்லை. அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். இதன் பிறகுதான் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேர்மையை பார்த்துவிட்டு அந்த சுலஃபா பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகனும் சேர்ந்து இஸ்லாத்திற்கு இணைகிறார். இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எந்த நிலையிலும் கபூல் செய்ய தயாராகத்தான் இருக்கிறார். நாம் செய்கின்ற துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. நாம் செய்கின்ற துஆ இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால், நாம் ஒரு தேவையை கேட்கிறோம், அந்த தேவை நிறைவேறவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் அது நமக்கு நன்மையாக வரும், அல்லது நம்முடைய பாவங்களுக்கு அது மன்னிப்பாக வந்துவிடும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாமும் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். சில நாட்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் எப்படி சொல்றார் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது, ஐயாம் மஅதூதா, எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் உள்ளன என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி தான் நம்முடைய ரமலானுடைய மாதமும் எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது நோம்பாளிகளாக இருக்கணும், இரண்டாவது இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா துஆக்களை கேட்பவர்களாக இருக்கணும். அதிலும் குறிப்பா நோம்பாளி நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் கபூலாக்கப்படுகிறது. அது இருக்கக்கூடிய 10 நிமிடம் முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு 5 நிமிடம் நாம் உருக்கமான முறையில் துஆக்களை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். பத்ர் சஹாபாக்கள் பத்ர் போர்க்களத்திற்கு முன்தினத்தில் அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உருக்கமான முறையில் துஆ செய்தார்கள். அதன் காரணத்தினால் தான் பத்ர் சஹாபாக்கள் அன்று வெற்றி கொள்ளப்பட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் நபி அவர்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பிரார்த்தனை செய்பவர்களாக தான் இருந்தார்கள். பிரார்த்தனை செய்பவர்களாக, துஆக்களை கற்றுக் கொடுப்பவர்களாக, துஆக்களை செய்பவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். அவருடைய உம்மத்தாகிய நாமும் துஆவில் பங்கு கொள்ள வேண்டும், பிரார்த்தனை அதிகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு இருக்கக்கூடிய அந்த தேவைகள், நமக்கு இருக்கக்கூடிய அந்த நியத்துகள், நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹலாலான ஹாஜத்துகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.